ஆண்டவர் இயேசுவின் பாச உறவுகளே, சகோதர சகோதரிகளே, இயேசு அழைக்கிறார் என்ற குழுவில் உள்ள அனைத்து மக்களுக்கும், இயேசுவின் நண்பராவோம் என்ற குழுவில் உள்ள அனைத்து மக்களுக்கும், இந்த இறை செய்தியை யூடியூப் சேனல் வழியாக கேட்கிற அனைத்து மக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் சமாதானம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய மனமாற்றம் செயலில் வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்துதான் இந்த நாட்களில் நாம் இறை வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மனமாற்றம் அடைந்த நம்முடைய செயல் பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக, பிறர் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். மனமாற்றம் அடைந்த நம்முடைய பேச்சு பிறருக்கு ஆறுதலை தரக்கூடியதாக, பிறருக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை தரக்கூடியதாக, பிறர் வாழ்வில் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனமாற்றம் அடைந்த நம்முடைய பேச்சும் செயலும் அன்பும் பரிவும் இரக்கமும் கனிவும் தாழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அவ்வாறு மனமாற்றம் அடைந்த நம்முடைய செயல் ஒளியின் செயல்களாக இருக்கிற பொழுது, ஒளியாம் தந்தை மகிமை அடைவார், மாட்சிமை பெறுவார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே சக்கேயு என்ற செல்வந்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். மக்களே, இவர் வரி தண்டுபவர் தலைவராக இருந்தார் என்றும் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. மனம் மாற்றம் அடையும் முன்பாக சக்கேயு எப்படி வாழ்ந்தார், மனமாற்றம் அடைந்த பிறகு சக்கேயு எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. மனம் மாற்றம் அடைவதற்கு முன்பாக நான், எனது என்ற குறுகிய வட்டத்திற்குள் வாழ்ந்த சக்கேயு, மனம் மாற்றம் அடைவதற்கு முன்பாக சுயநலத்தில் வாழ்ந்த சக்கேயு, மனம் மாற்றம் அடைந்த பிறகு அந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வருகிறார். சுயநலத்தை தூக்கி எறிந்து விட்டு அங்கு பிறர் அன்பில் பூத்து கொள்ளுங்குவதை நாம் பார்க்கிறோம். மக்களே, மனம் மாற்றம் அடைவதற்கு முன்பாக எனது செல்வம் நான் என்று வாழ்ந்த சக்கேயு, மனம் மாற்றம் அடைந்த பிறகு தன் செல்வத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தன் செல்வத்தில் பாதியை இல்லாத மக்களோடு பகிர்ந்து வாழ்ந்து அந்த மக்களும் தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை காணும்படி செய்வதை பார்க்கிறோம். தன் செல்வத்தில் மீதமுள்ள பாதியை தன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 4 மடங்காக திருப்பி கொடுத்து அந்த மக்களும் தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை காணும்படி செய்வதை நாம் பார்க்கிறோம். மக்களே, ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனம் மாற்றம் அடைந்த சக்கேயு தன்னுடைய மனமாற்றத்தை தன்னுடைய செயலில் வெளிப்படுத்தி தான் கடவுளின் பிள்ளை என்பதை இங்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனமாற்றம் அடைந்த நம்முடைய செயலும் பேச்சும் அன்பும் இரக்கமும் பரிவும் கனிவும் தாழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். மனமாற்றம் அடைந்த நம்முடைய செயல் பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக, பிறர் வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். மனமாற்றம் அடைந்த நம்முடைய பேச்சு பிறருக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை தரக்கூடியதாக, பிறருக்கு ஆறுதலை தரக்கூடியதாக, பிறருக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய பேச்சும் செயலும் ஒளியின் பேச்சாக, ஒளியின் செயலாக இருக்கும். அப்பொழுது நாம் ஒளியின் மக்களாக வாழ்கிறோம், ஒளியாம் தந்தையின் மக்களாக வாழ்கிறோம். அந்த தந்தையை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ்கிறோம். தந்தையாம் கடவுளும் நம்முடைய ஒளியின் செயலை கண்டு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தை முழுமையாக பயன்படுத்துவோம். இந்த தவ காலத்தில் அந்த உன்னத கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக பெற்று மனமாற்றமடைந்து நம்முடைய மனமாற்றத்தை நம்முடைய நல்ல செயல்களிலும் நம்முடைய நல்ல பேச்சிலும் வெளிப்படுத்துவோம். இந்த உலகில் ஒளியின் மக்களாக, உன்னத கடவுளின் மக்களாக வாழ்வோம். இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். அந்த நிலை வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக்கொள்வோம். இந்த இறை சிந்தனையோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த ஆண்டும் இந்த அருளின் காலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய கிருபைக்காக அப்பா பிதாவே, உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். அப்பா, இந்த இரக்கத்தின் காலத்தில் உம்முடைய அருளையும் இரக்கத்தையும் எங்களுக்கு நீர் நிறைவாக தருவீராக. அப்பா, இந்த அருளின் காலத்தில் மன மாற்றத்தின் ஆவியை எங்களுக்கு நிறைவாக கொடுத்து நாங்கள் முழுமையாக மன மாற்றம் அடைந்து அப்பா, எங்கள் சொல்லிலும் செயலிலும் நாங்கள் எங்கள் மனமாற்றத்தை வெளிப்படுத்தி இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக, ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ்ந்து நாங்கள் அனைவரும் அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த நாளில் திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற இயேசுவின் நண்பராவோம் என்ற குழுவில் உள்ள மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும், இயேசு அழைக்கிறார் என்ற குழுவில் உள்ள மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும், இந்த இறை செய்தியை யூடியூப் சேனல் வழியாக கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை, அவர்கள் குடும்பங்களை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து இந்த நாளில் இந்த பிள்ளைகள் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.